இனியன் ராபர்ட், உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக கடும் போக்கான வார்த்தைகளை மல்லிகார்ஜுன கார்கே என்று பதிவு செய்திருக்கிறார். இல்லை, நான் ஒரு சின்ன வரலாற்று பின்னணியோடு பேச நினைக்கிறேன். 1948 மகாத்மா காந்தியை படுகொலை செய்த வலதுசாரி ஆதரவாளரான நாதுராம் கோட்ஸே தன் கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு சுட்டார். என்ன பரப்புனாங்கன்னா, காந்தியை கொலை செய்து ஒரு இஸ்லாமியர்னு பரப்புனாங்க. அதன் பிறகு உடனடியாக அன்னைக்கு பிரிட்டிஷ் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டனும் சரி, பண்டித ஜவஹர்லால் நேருவும் சரி, உடனடியாக ஆல் இண்டியா ரேடியோவில் மகாத்மா காந்தியை கொலை செய்தது இஸ்லாமியர் அல்ல, அவர் ஒரு ஹிந்து, அவர்னு சொல்லி தாண்டி அவன் ஒரு ஹிந்து அப்படின்றத பதிவு பண்ணாங்க. எதற்காக இதை பண்ணாங்க அன்னைக்கு அப்படின்னா, இந்தியாவில் கலவரம் நடந்து விடக்கூடாது, மக்கள் மத்தியில் சமத்துவம் நிலவணும், ஒற்றுமை நிலவன்ற ஒரு பொறுப்பில் பேசுனாங்க. அதன் அடிப்படையில் அதை தீர்த்து வச்சாங்க. காந்தியும் மகாத்மா காந்தியும் அதுக்கு முன்னாடி நவகாலியில் போயிட்டு இஸ்லாமிய இந்துக்களுடைய கலவரத்தை நிறுத்துறதுக்கு நேரடியாக போய் களத்தில் நின்னார். அதனால தான் அவங்க நம்ம மகான்கள்னு சொல்கிறோம். காந்தி நேரு இந்தியாவினுடைய மகான்கள்னு ஏன் சொல்கிறோம்னா, அந்த களத்தில் போய் நின்று அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதை தாண்டி ஒரு பெரிய பயம் இருக்கிறதா எனக்கு தெரியுது. இவர் ஒரு 56 இன்ச்சு அப்படின்றாங்க, விஸ்வகுருங்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன மாநிலம் மணிப்பூர், அந்த மாநிலத்துக்கு போகிறதற்கு நம்ம பாரத பிரதமர் ஏன் இவ்வளோ அச்சப்படுகிறார், ஏன் பயப்படுறாரு, ஏன் இவ்வளவு கோடையாக இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு அமித்ஷாவை அனுப்பினார் மே 2023 ஆண்டு. ஆனால் அதன் பிறகு தான் அங்கே பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டாங்க. பல நம்ம வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் மணிப்பூருக்கு போனார், எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்தார். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான தீர்வு பிரதமர் அங்கே போனார்னா நிச்சயமாக இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதுதான் எல்லாருடைய நம்பிக்கையுமா இருக்கு. ராபர்ட், ஒரு கேள்வி. பிரதமர் போகாதது விவாதிக்கக்கூடியது. பிரதமர் போகாதது உண்மையிலே ஒரு தார்மீக ரீதியான குற்றம், அது நீங்க சொல்றீங்க. அது அரசியல் ஜனநாயக ரீதி. ஆனால் பிரதமர் போயிட்டா எப்படி இந்த பிரச்சனை நின்றோம்? இல்ல, அது என்னன்னா, பிரதமர் போயிட்டு வந்ததுனால நிக்க போறது இல்ல. பிரதமர் அங்க போய் என்ன பேச போகிறார், அந்த மக்களுக்கு என்ன ஆதரவாக நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவர் தான் ரியல் ஹெட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அவர் தான் தலைமை. அப்ப அந்த அடிப்படையில் அவர் போய் அங்க யாருக்கு ஆதரவாக அல்லது பிரச்சனைக்கு ஆதரவாக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் நாங்க இதெல்லாம் வேடிக்கை எதிர்பார்க்கிறோம். எல்லா கமிட்டியும் we have been expecting what promise made a statement. என்ன சொல்ல போகிறார், என்ன சொன்னார், சொன்னா அவருடைய மனசுல ஒண்ணு இருக்கும், அத சொல்லுவார். ஆமா. இப்போ என்னன்னா, இன்னைக்கு இந்தியன் ஸ்டேட் மணிப்பூர் பிரச்சனைல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குது என்பதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அதுதான் சரி. அங்க என்ன, இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வருது, அதுல மெய்த்திக்களை பழங்குடியினராக சேர்க்க வேண்டும் என்கிற தீர்ப்பு வருது. இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இப்போ அரசு ஸ்டேட் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்றதுல பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸும் பிஜேபி அந்த பக்கத்துல மெய்த்திகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களையும் எஸ்டி பட்டியல சேர்க்கணுன்ற பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அதனால அரசு அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயங்குதோ? அரசு அப்படி சொல்லல. பிஜேபி அரசு during his election campaign they give the manifesto to the people, we will come with the power, கண்டிப்பா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம்னாங்க. இப்போ பாரதிய ஜனதா என்ன சொல்லுது, கோர்ட் சொல்லிருக்கு அப்படி சொல்றாங்க. பிஜேபி யோட ஸ்டேட்மென்ட் அப்படி தான் வருது. கோர்ட் சொன்னனால நாங்க will consider that. கோர்ட் 2023 ஆண்டு ஜனவரி மாதம் சொல்றதுக்கு முன்னாடியே, அதற்கு முன்னாடியே 5 வருடங்களாக அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பையே பிரச்சாரமாக நடைமுறைப்படுத்தியது, களத்துல பேசியது பாஜகவும் ஆர்எஸ்எஸும். மெய்த்திகளை நாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அவங்க அனுபவிக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டே வந்தாங்க. அதனுடைய விளைவாகத்தான் ஏதோ ஒரு மூலையில அந்த நீதிமன்றத்துடைய இப்போ இன்னைக்கு இது சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மாநில அரசு ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. சார் சொன்ன மாதிரி அது அப்படி என்றால் ஒரு அரசியல் கட்சியினுடைய பேலட் கெயினுக்காக இரு குழுக்கள் படுகொலையில் ஈடுபடுகிறார். ஆமா, இன்னைக்கும் அந்த பிரச்சனையை நிறுத்தாமல் இருப்பதற்கு காரணம் நீங்க சொன்ன பேலட் கெயின் தான். இதை நிறுத்திட்டோம் அப்படின்னா திருப்பி மைத்தி சமூகத்தினுடைய பெரும்பான்மை பாஜகவுக்கு வராது. இந்த பேலட் கெயின்ங்கிற வார்த்தை it can be applicable not only in Manipur but also பெஞ்சமின் நேதன்யாஹுடைய இடத்தில். நான் சொல்லல, 69 விழுக்காக இஸ்ரேல் டைம்ஸ் நேற்று சொல்லி இருக்கிறது. 69 விழுக்காடு மக்கள் அரசியல் காரணங்களுக்காக தான் பெஞ்சமின் நேதன்யாஹு கசாவில் படுகொலை செய்கிறார். உலகம் முழுவதும் நடக்குது. இவ்வளவு பிரச்சனை வந்துச்சிருக்கு. இன்னைக்கு ஆங்கில செய்தி, இம்பால்ல டு பி கர்ஃப்யூ கண்டினியூஷன் இம்பால்ல. அது மாதிரி குக்கி பெண் ரேப் பண்ண மட்டும் இல்லாமல்
ஒரு ரெடிக்கல் மெரிட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்கள் ரேப்பிடு 2 பக்கம் பண்ணக்கூடியது, அது நம்ம குறை சொல்ல. 20 அடிஷ்னல் பேராமிலிட்ரி கம்பெனிஸ் வந்து அங்கே இறக்கியிருக்காங்க மணிப்பூரில். ரீஇன்போஸ்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு சொன்னால் 300க்கும் மேற்பட்ட அசாம் ரைஃபிள் பர்சனல். இப்போ நார்மல் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, நார்மல் இல்லை. அப்போ இப்போ இவர்களுடைய வாதத்தை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ இதுக்கு காரணம் என்ன? ட்ரைபல் வெர்சஸ் மெய்த்தியா, இந்து வெர்சஸ் கிறிஸ்தவர்களா, சர்ச்சின் ஒதுக்கப்படுகிறது வளர்க்கிறது, அல்லது வெளிநாட்டில் வந்து பெனிட்ரேஷன் இருக்கிறது, போதை கடத்தலா, அல்லது இடஒதுக்கீடா? லாட் ஆஃப் தி இஷ்யூஸ் டம்பிங் இன்சைட் தி கேம்பஸ். நீங்கள் எந்த வியூவில் பார்க்கணும்? இல்லை என்னென்னா இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பிஜேபியை சார்ந்தவங்க, பிஜேபி ஆதரவாளர்கள். என்னென்னா இவ்வளோ நாளாக பாகிஸ்தான் சொன்னவங்க இப்போ யூரோப்பியன் யூனியன் ஒன்று கருத்து எடுத்திருக்காங்க. இப்போ ஐயா சொல்கிறாங்க அதுதான் யூரோப்பியன் யூனியன். இது ஏன் யூரோப்பியன் உள்ள கொண்டு வராங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குக்கி சமூகம் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதன் மூலமாக வர்த்தகம் நடைபெறுகிறது, இந்தியாவுக்கு எதிராக சதி நடக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்கன்றதான் என்னோட கருத்துங்க. அடிப்படையிலேயே இது வந்து ஒரு இன பிரச்சனை தான். இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே மெய்த்திகள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கிய பொழுது சமூக கல்வியில் முன்னேறிய காரணத்தினால அவங்களுக்கு எஸ்சி இடஒதுக்கீடு கிடைக்காம போயிருச்சு. அன்னைக்கு சமூக கல்வி பொருளாதாரத்தில் இந்த குக்கிகள் பின்தங்கி இருந்ததுனால, மலையில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையாக அமைந்தது. காலப்போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நில பகிர்வில் வந்து மெய்த்திகளுக்கு ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு ஏதோ ஒரு ஐயோ அவங்களாம் முன்னேறிடுவாங்களோ, நம்மளை விட கீழே இருக்க சமூகங்கள்லாம் முன்னேறிடுவாங்களோன்ற மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி வந்தது. இல்லை இப்போ டிடிஎஸ் சொல்கிறது, நாம இதுவரைக்கும் குக்கி நாகால் தான் ட்ரைபல்னு வச்சிருந்தோம், மெய்த்தியும் ட்ரைபல்ங்கிறார். இல்ல 300 வருஷத்துக்கு இல்ல, நீங்க இந்தியாவுல உள்ள எல்லா சமூகமும் ட்ரைபலான சமூகம் தான். ஒரு காலத்துல உலகமே ட்ரைபலா இருந்தவங்க தான். இல்ல இப்ப என்ன கேக்குறேன், ட்ரைபல் என்றால் இந்த அந்தஸ்துக்குள்ள மலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை மெய்த்திக்கு இல்லைங்கிற. அதுதான் நீங்க உலகத்தில் உள்ள எல்லா மனித குழுக்களுமே ட்ரைபலா இருந்தவங்க தான். மெய்த்திகளும் அப்படித்தான். ஆனா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க சம நிலத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க பல அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, கல்வியில முன்னேறி இருக்கிறாங்க. அதனால இடஒதுக்கீடு கூடாதுன்ற மாதிரியான ஒரு உள்ள போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைத்த இடஒதுக்கீடு மூலமாக இவங்க கல்வியில முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் வரும்பொழுது இவங்களுக்கு ஏற்பட்ட இன்செக்யூரிட்டி மூலமாக எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுன்ற ஒரு கோஷத்தை மெய்த்திகள் எழுப்பிக்கிட்டே வராங்க. இத்தனை ஆண்டுகளமா, 50 ஆண்டுகளமா, ஒரு 10 வருஷத்துக்குள்ள தான் அதிகப்பட்டிருக்கு. ஒரு 40 வருஷமா இருக்குது. ஆனா 10 வருஷமா தீவிரமா இருக்கு. அப்போ தீவிரமா இருக்கின்ற சூழ்நிலையை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. ஏன் அப்படின்னா என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, மெய்த்திகள் இந்துக்கள், குக்கிகள் கிறிஸ்துவர்கள். ஆனால் உண்மையா அல்ல. மெய்த்திக்கல்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, மெய்த்திக்கல்ல இந்துக்கள் இருக்கிறாங்க, ஏன் மெய்த்திக்கல்ல கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இல்ல ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடந்துச்சு. இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரங்கள் இன்றைக்கு நடக்குது. மெய்த்தி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த பாதிப்புக்கும் இல்லை. ஒரு முஸ்லீம் கூட படுகொலை பேசுறாரு. மைத்திகள்ல இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாத்தவர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்க. குக்கில என்ன அதை தான் பேசணும். குக்கிலையும் இந்துக்கள் இருக்கிறாங்க, ஆதி இந்துக்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்படி பார்த்தா ஆதிங்கிறதே இந்து தானே, அங்க அதுக்குள்ள போயிருங்க இந்து தானே, அப்புறம் அதுக்குள்ள ஏறீங்க. அப்போ உலகமே அத்வைத கொள்கை பிரச்சனை. ஒரு இனத்துக்குள்ள நிச்சயமாக டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். கருத்து முரண்பாடு இருப்பதுக்கு ஒரு சாதாரண விஷயம். அது அதை வந்து ஒரு மத பிரச்சனையாக மாற்றி, மத கலவரமாக மாற்றி, அதுக்கு அரசே துணை நிற்கிறது, மெய்த்திக்கு அரசு துணை நிற்கிறதுன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டுங்க. சரி, இப்போ ராபர்ட் கேள்வி, இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்க, சர்வதேச ஃபாக்ஸ் நியூஸும் இதை பேச ஆரம்பிச்சிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பிரைம் மினிஸ்டர் போகலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம். இப்போ இந்த வரலாறுலாம் விட்டுரும், இதுக்கான சொல்யூஷன் எப்போ நடக்கும்? இல்லை, அதுதான் இப்போ காங்கிரஸ் கட்சி பேச்சா வேலைக்கு அடிப்படையிலே இந்த அரசு ஒரு மிஷனரி ஃபெயிலியர், ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்ன்றதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கிட்டால் தான் அதுக்கான சொல்யூஷனுக்குள்ள போக முடியும். இந்த அரசு அதை மறைக்க நினைக்கிறது, அங்கே நடக்கின்ற பிரச்சனைகள், நடக்கிற படுகொலைகளை மறைக்க நினைக்கிறது. அதற்கு அரசு பொறுப்பில்லாத மாதிரி நடந்துக்க முயற்சி செய்கிறது. இந்த அரசு எப்பொழுது பொறுப்பெடுத்துக் கொள்கிறதோ அதன் பிறகு அதை நோக்கி நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்கு குறைஞ்சபட்சம் பிரதமர் அந்த பகுதிக்கு போகணும்னு நான் கேட்கிறோம். பிரதமர் அந்த இடத்துக்கு போனாருன்னா உடனே வராது, ஆனால் பிரதமர் போகணும். பிரதமர் போனாதான் தீர்வு காண முடியும். அமித்ஷா போனாரு, அமித்ஷா வந்து மே மாசம் 2023 போனாரு. ஆனா அதன் பிறகு பல கலவரம் நடந்துச்சு, ஏப்ரல் ஜூனுக்கு அப்புறம் நடந்தது. ஆனா அதுல போய் எந்த தீர்வும் இல்ல. நாங்க எதிர்பார்க்கிறது என்ன, பிரதமர் போனார்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும், 2 குழுக்களையும் பேச முடியும், அதன் மூலமா ஒரு தீர்வு காணும். ராஜீவ் காந்தி பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், இன பிரச்சனையோ இட பிரச்சனையோ
டெல்லிக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மஸ்ட் கண்டக்ட் அ காம்ப்ரிஹென்சிவ் சொல்யூஷன். ஆமா. ஒரு 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 டாக்கிங், பேச்சுவார்த்தை. ஒரு 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 பேச்சு, மேசை பேச்சு, ஆமா. தலைவர்கள் எல்லாம் வர சொல்லி அனைத்து கட்சியும் உட்கார்ந்து வெளித்தனமான மனசோடு ஆமா. பேசினா எந்த முயற்சி இனிஷியேட்டிவ் இல்ல, இல்லை. அதுதான் அதற்கான தைரியம் அரசுக்கு இல்லைன்ற, அதுக்கான கான்ஃபிடன்ட் அரசாங்கத்துக்கு இல்லைன்ற. அன்னைக்கு ராஜீவ் காந்தி எப்படி வடகிழக்கு மாநிலங்கள பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல இனக்குழுக்களை எப்படி டெல்லிக்கு அழைத்து பேசினார், பேசணும். உல்ஃபா முதற்கொண்டு கூப்பிட்டு பேசினார், ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் முதற்கொண்டு கூப்பிட்டு பேசினார். அந்த மாதிரியான கூப்பிட்டு டேபிள் ஆன் த டேபிள் டிஸ்கஷன்ல கூப்பிட்டு உட்கார்ந்து பேச வைப்பதற்கான ஒரு பொறுமையோ முதிர்ச்சியோ கான்ஃபிடன்ஸோ இந்த ஒன்றிய அரசு கிட்டையும் இல்ல, அந்த மாநில அரசு கிட்டையும் இல்ல. இது ஒட்டுமொத்த சிஸ்டத்துடைய ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், ஸ்டேட்டோட ஃபெயிலியர் இது.